நாளும் ஒரு லைக் பண்ணுங்க. இது யாருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதாவது முதல் இலவசம் என்ன அப்படின்னா, சுத்தமான தண்ணீரானது எல்லா பெட்ரோல் பங்குகள்லயும் இலவசமாக அதனுடைய நுகர்வோர்களுக்கு கொடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாம அங்க பெட்ரோல் போட வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாம போற வழியில இருக்க யாரா இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக இலவசமான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோல் போட வரக்கூடிய எல்லா விதமான வாகனங்களும் அங்க இருக்கக்கூடிய காற்று நிரப்பும் இடத்துல இலவசமாக தங்களுடைய வாகனங்களுடைய டயர்களுக்கு காற்று நிரப்பிக் கொள்வதற்கான பயன்பாடும் ஏற்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். அது ஆண்களுக்கு, பெண்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கழிவறைகள் சரியான முறையில வந்து பராமரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதும் இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா சொல்லப்படுது. இது நமக்கான உரிமையும் கூட. சோ நான்காவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒவ்வொரு பெட்ரோல் பங்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதலுதவி அந்த பெட்டிகளை வச்சிருக்கணும். இந்த முதலுதவி பெட்டிகள் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். இவங்களுக்கு தான், என்னோட கஸ்டமர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான தடைகளும் விதிக்க கூடாது. சோ ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தொலைபேசி வசதிகளை ஏற்படுத்தி இருக்கணும். ஒருத்தவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க, அவங்க அவங்களுடைய விஷயங்களை வேறொருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த வசதியானது இலவசமா ஏற்படுத்தி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆறாவதாக சொல்லப்பட இணைப்பு சாதனங்கள் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதை வந்து இலவசமாக யார் ஒரு ரோட்ல வந்து ஏதோ ஒன்று பாதிப்பு ஏற்பட்டா கூட அதை சரி செய்து கொள்வதற்காக இலவசப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில ஏற்படுத்தி இருக்கணும். சோ ஒருவேளை ஒரு ரோட்ல ஒரு தீ விபத்தானது ஒரு ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல அதை அணைப்பதற்கு யார் பாதசாரிகள் கூட அதை இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அவங்களுக்கு அந்த சாதனங்களை பயன்படுத்த தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் தன்னுடைய ஊழியர்கள்ல ஒருவரை அதை அணைப்பதற்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம எல்லாருமே நுகர்வோர்கள் தான். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான சலுகைகளை வந்து ஒவ்வொரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் செஞ்சு கொடுத்திருக்கணும். சோ இது எல்லாமே உங்களுக்கு உண்டான உரிமைகள். இதை நீங்க நிச்சயமாகவே அவங்களிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன்ல போகும். அது மட்டும் இல்லாம வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இது போல நிறைய பதிவுகளுக்கு என்ன ஃபாலோ பண்ண